இனியா கோபி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாலும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஆகாஷ் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வி இருந்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் இனியா ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு ஆசையில் இருந்தா. பாக்கியா வந்து இப்போ இனியாவுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போய் ஆகாஷ்கிட்ட, நீ இனியாவை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக மறந்துடு, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏமா அப்படின்னு சொல்லி நான் என்றைக்கு ஆண்டிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அன்னையிலேருந்து இனியாவை நினைக்கிறதில்ல, எடுக்கிறதில்ல. நான் என் படிப்பு மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்ல, ஆமாம், நமக்கெல்லாம் வந்து பெரிய இடத்துல வந்து நம்ம ஆசைப்படுறது தப்பு, நமக்கு தகுதிக்கு தகுந்ததாக பண்ணணும். நீ வந்து படித்து கலெக்டர் ஆகிறது உன்னோட எய்மு, அந்த எய்மை மட்டும் குறிக்கோளாக இருந்து நீ படித்து பெரிய ஆளாகணும். அப்போ தான் உன்னைய கீழ்மட்டத்தில் இருந்தவங்க உன்னைய உதாசீனப்படுத்துகிறவங்களையெல்லாம் நீ அண்ணாந்து பார்க்குற மாதிரி நீ பண்ணாதான் உனக்கு நல்லது. அதனால் நீ இனியாவை மறந்துட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறேன். ஏம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ் கேட்க, இனியாவுக்கு நிச்சயமாயிருச்சு, அதனால தான் இப்படி சொல்கிறேன். அவன் நான் எப்படி இருந்தாலும் பாக்கியக்கா சொன்ன மாதிரி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா பாக்கியக்காவை மீறி அவங்க வீட்டுக்கு ஆளுங்க பெரிய இடத்துல சம்மதம் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டாங்க இனியாவுக்கு. அதனால் நீ இனியாவை மறந்துட்டு படித்து பெரிய ஆளாகிறத பாரு, அப்போனாச்சும் அவங்க உன்னைய நிமிர்ந்து பார்ப்பாங்க அப்படின்னு செல்வி ஆகாஷுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் பாக்கியா இனியாக்கிட்ட, நீ எந்த கவலைப்படாத, நீ வந்து ஆகாஷையும் நினைக்க வேண்டாம், உங்கள் அப்பா வந்து எமோஷ்னலாக உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு, அதையும் நினைக்க வேண்டாம், நீ வந்து மெயினாக படிக்கிறத மட்டும் பாரு, நீ நிறைய படிப்பு படிக்கணும், பெரிய ஆளாகணும், அதுதான் என்னோடய ஆசை. இப்போ வந்து எதாக இருந்தாலும் நீ அப்போதைக்கு வர பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உனக்கு படிப்பும் ஒரு நல்ல வேலையும் இருந்தால் எதையாக இருந்தாலும் நீ எதிர்த்து நின்று நீ போராடுறதுக்கு தைரியம் எல்லாமே கிடைக்கும். அதனால் நீ படிக்கிறத மட்டும் பாரு, நான் அம்மா உனக்கு உறுதுணையாக எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிம்மான்னு சொல்லி கேட்டுட்ருக்க. விடிஞ்சோடனே காலையில் உடனே ஃபோன் வருது ஈஸ்வரிக்கிட்டேருந்து. கோபிக்கு முடியாமல் நெஞ்சு வலியில் அட்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லி செலியன்கிட்ட ஃபோன் பண்ணுறான். செலியன் வந்து கூட்டிகிட்டு போகிறான். செலியை வந்து சொல்லி, இனியா வா, நீ அப்பா மேலே பாசம் இருந்தால் வந்து அப்பாவை பார்க்க வா, போகலாம், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப பாக்கியா வந்து வேணாம், நீ எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே நடக்காது, உங்கள் அப்பா நெஞ்சு வலின்னு உன்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி பாக்கியா இனியாட்ட சொல்ல, நான் இல்லை, நான் போய் அவன்ட்டு இனியா அவங்க அப்பாவை பார்க்க போகிறா. போயிட்டு அங்கே போன மாதிரியே ஈஸ்வரி இனியாவை பிடிச்சி திட்டுறா. உன்னால தான் உனக்கு என் பையனுக்கு இப்படி ஆனதே காரணம், என் பையன் நல்ல முறையாக இருந்தால் உன்னை நினச்சி அவளுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருது, நீ ஒரு வார்த்தை தான் நான் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணத்தை சம்மதம் சொன்னேன்னா அவனுக்கு நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறா. கோபி இருந்துக்கிட்டு, அம்மா இனியாவை திட்ட வேணாம், கம்முன்னு இருங்க, இனியாவுக்கு எல்லாம் நல்லது கெட்டது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் பேசுகிற மாதிரியே இனியாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. நான் இருக்கிறது கொஞ்ச காலம் என்னமோ உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடலாம், அவங்க 2 பேர்த்து கல்யாணத்தையும் பார்த்துட்டேன், உங்கள் கல்யாணம் ஒன்று மட்டும்தான் நான் பார்க்கல, அந்த கல்யாணத்தை நான் பார்த்துட்டேன்னா சந்தோஷமாக எனக்கு உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக இனியாக்கிட்ட கோபி சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு செந்திலுமே, ஆமாம் இனியா, அது பெரிய இடம், நானும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கெல்லாம் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நான் வேலை செய்கிறேன்னு எல்லாம் சொல்லலை, நீ வேணால் வெளியில் விசாரித்து பார்த்துக்குங்க, அதனால் அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு நல்லது தான் அப்படின்னு செந்திலும் சொல்ல, இவெல்லாம் கேட்கவே மாட்டா, இவன் வந்து அவனை கொல்றதுக்காகவே இருக்கிறான், எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை கொன்னுட்டு இவங்க நல்லா இருக்கலான்ட்டு பார்க்குறான்ட்டு ஈஸ்வரி திட்ட, நர்ஸு வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாம் இருங்க, இவெல்லாம் பேசணும், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியில் போங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க. இனியா மட்டும் கோபி பக்கத்தில் உட்கார சொல்லி கோபி சொல்கிறான், உட்காந்து இனியா நீ வந்து புரிஞ்சு நடந்துக்க, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறா கோபி. அவளும் என்ன பண்ணுறதுன்னு முடியாமல், அப்பா வேறு அப்புறம் உயிருக்கு போராடிட்டுருக்காங்களே அப்படின்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் இதோட முடியுது. நாளைக்கு எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.